நான் செஞ்ச பாவத்தினால தான் இந்த நோய் வந்திருக்குன்னு எல்லாரும் என்னை தூஷிக்கிறாங்க. எல்லா மனுஷனும் என்னை கைவிட்டுட்டான். நான் நம்பின கடவுள் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. உண்மையான கடவுள்னு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் என்னை வந்து பாருன்னு என்னை அழுது புலம்பிகிட்டு இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட தான் இன்றைக்கி ஏசப்பா பேசணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ மூலியமாக உங்ககிட்ட அவர் சொல்கிறாரு, நான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. உங்களோட பாவங்களை மன்னிக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் உண்டு. ஸோ இன்றைக்கி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் மனம் திரும்புங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஏசப்பாவை நீங்கள் முழுமையாக விசுவசிங்க. எப்படி விசுவசிக்கிறதுன்னு கேட்டால், உங்களுக்கு எப்பேற்பட்ட நோய் வந்திருந்தாலும் சரி, அது கேன்சர் நோயே இருந்தாலும் சரி, ஒரு டாக்டர் உங்களுக்கு இன்னும் 30 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு, 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு, அவ்வளோ பெரிய கொடிய நோயாக இருந்தால் கூட சரி, இயேசு உங்களை குணமாக்குவாருன்றதை விசுவசிங்க. அது எப்படி நீங்கள் விசுவசிக்கணும் அப்படின்னா, இத்தனை நாள் எனக்கு வந்திருக்கணும், எவ்வளோ மோசமான இது க்யூரே இல்லை அப்படின்னு பேசின நீங்கள் இனிமேல் எப்படி பேசணும்னா, அந்த நோயை பார்த்து பேசுங்க. நீ எப்பேற்பட்ட நோயாக கூட இருந்துக்கோ, ஆனால் உன்கிட்ட இருந்து விடுதலையை தர, உன்னையே என்கிட்ட இருந்து எடுத்து போட என் தேவனாக இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை இருக்குன்னு நீங்கள் விசுவாசத்தோட அந்த நோயை பார்த்து பேசுங்க. உங்களோட நோயிலேருந்து நீங்கள் வந்து வெளியே வர்றது 100% நிச்சயம். பைபிள்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? மார்க் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து திமிர்வாதக்காரர் படுத்த படுக்கையாக இருப்பார். ஸோ அவரை வந்து குணப்படுத்தவே முடியாதுன்ற நிலமையில் சில இளைஞர்கள் அவரை இயேசுவால் குணப்படுத்த முடியும்னு நம்பி, ஏசப்பா இருந்த அந்த ஒரு வீட்டில் என்ன ஆகும்னா, ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். ஏசப்பா அங்கே ப்ரீச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஏசப்பா வாசல் வழியாக போய் ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கூரையை பிரித்து அதுக்குள்ளே அந்த திமிர்வாதக்காரரை இறக்குவாங்க. ஸோ அந்த விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா வந்து பூரிச்சு போய் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ வந்து உன் படுக்கையை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். அவரும் எழுந்திரிச்சு போயிடுவார். ஸோ இந்த அற்புதம் அங்கே ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அந்த இளைஞர்களோட விசுவாசத்தை கண்டு தான் வந்து அந்த அற்புதம் நடக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட விசுவாசத்தை வச்சு தான் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். ஸோ விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்க அந்த பூரண சுகம் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலில் ஆடியோ பைபிள் நம்ம போட்டுட்ருக்கோம். நான் டெய்லி 2 வேர்ஸ் இல்லைன்னா 3 வேர்ஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். பிகாஸ் எல்லாருமே டெய்லி பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஆடியோ பைபிளை நீங்கள் கேட்கணும். கர்த்தரோட வார்த்தையை உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கணும். அது மூலியமாக தான் நீங்கள் விசுவாசத்தில் பலப்பட முடியும், கர்த்தர்கிட்ட இன்னும் ஐக்கியமாக இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஆடியோ பைபிள் கேளுங்க. டெய்லி நைட் 7:30க்கு நம்ம ஆடியோ பைபிள் அப்லோட் பண்ணுறோம். பிரயோஜனமாக இருக்கவங்க லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.